ரீசெண்டாக நாங்கள் ஏசி வாங்கியிருந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸ் கேஷ்பேக் கிடச்சிது. ஸோ அதுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சிரவதுனா எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் ரொம்ப கை வலின்றனால எனக்கு சிரவ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே என் ஹஸ்பண்ட் தான் சரி கொடுப்பாரு தேங்காய். ஸோ வந்து அவர் இல்லாத டைம் எங்கேயாவது ஊருக்குலாம் போனார்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேங்காய் சிரவ இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பிராண்டு வந்து டவுட்டாக இருந்தேன். ப்ரீவைன் அப்படின்ற மாதிரி இருக்கே, கேள்விப்படாத பிராண்டாக இருக்கே, நல்லதான்னு கேட்டேன். இது நம்ம என்னோடய மிக்சி சுஜாதா மிக்சி அது அவங்களோடதே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தைரியமாக வாங்கிட்டேன். இதை நம்ம வந்து தேங்காயும் செலவிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஜூஸ் எல்லாம் வேற போட்டுக்கலாம், இல்லை சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் சிரவருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிட்ரஸ் ஜூஸ் போடுறக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 2200 ருபீஸ்ன்னு வச்சு. ஸோ 1100 கேஷ்பேக் இருந்தனால நான் இதை வாங்கியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதா என்ன எப்படின்றதெல்லாம் ப்ரீத்தியோடதும் பார்த்தேங்க. ஆனால் அது 4000 வந்துச்சு. ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேஃபு. இதுக்கு வந்து சேஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா நம்மளே பிடிச்சிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு ப்ரீத்தியோடது. ஆனால் அது 4000 பக்கம் வந்தனால நான் அதை வாங்கலை.